நாம JavaScriptல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அட் டைம்ஸ் நமக்கு ஒரு பெரிய எரர் த்ரோ ஆகும். அந்த எரரோட லாஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா JavaScript keep out of memory அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த எரர் எதனால த்ரோ ஆகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு JavaScriptல ஹீப்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும் JavaScript வந்து V8 இன்ஜின்ல ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த V8 இன்ஜின்ல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இக்னிஷன் இருக்கும், டர்போஃபேன் அப்படின்னு இருக்கும். அதுல ஒன் ஆஃப் தி காம்பனன்ட் தான் இந்த ஹீப் ஸ்பேஸ். இந்த ஹீப் ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம JavaScriptல யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங்ஸ், க்ளோசர்ஸ், அரேஸ் இது எல்லாத்தையுமே ஒரு போர்ஷன் ஆஃப் மெமரியில ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த போர்ஷன் ஆஃப் மெமரி தான் இந்த ஹீப் ஸ்பேஸ். நம்ம Node.js இன்ஜின் வந்து பை டிஃபால்ட்டா 2 GB ஸ்பேஸ் வந்து இந்த ஹீப் ஸ்பேஸ்க்காக அலோகேட் பண்ணி வச்சுக்கும். 64 பிட் சிஸ்டமா இருந்ததுன்னா 2 GB ஸ்பேஸும், 34 பிட் சிஸ்டமா இருந்ததுன்னா 1 GB ஸ்பேஸும் தனியா அலோகேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த மெமரி வந்து எக்ஸீட் ஆகுதோ, 2 GBக்கு மேல போகுதோ அப்பெல்லாம் அந்த எரர் த்ரோ ஆகும். சம் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் திஸ் எரர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து மெமரி லீக். ஸோ ஒரு பெரிய ஆப்ஜெக்டையோ ஒரு அரேவையோ ஒரு குளோபல் வேரியபிள்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த குளோபல் வேரியபிள் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் ஆகாம அந்த மெமரி ரிட்டைன் ஆகியே இருக்கும். இதனால மெமரி லீக் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. செகண்ட் ரீசன் வந்து ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம இன் மெமரியில வச்சு ப்ராசஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் CSV பார்சிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய JSON ப்ராசஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்ல இந்த இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் வந்து பை மிஸ்டேக் நம்ம வந்து இன்ஃபினைட் லூப்ஸ் அப்படி இல்லைனா ஒரு பெரிய ரிகர்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்டையோ இல்ல ஒரு டேட்டா கன்சியூமிங் அரேவையோ க்ளோசர்ஸ்ல வைக்கும்போது அங்க கார்பேஜ் கலெக்ஷன் இஷ்யூ வரும். ஸோ அங்கேயும் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு. ஃபிஃப்த் வந்து சம் NPM மாடியூல்ஸ் வந்து ப்ராப்பரா பஃபர்ஸை ஹேண்டில் பண்ணாம இருக்கும்போது இந்த இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிக்சஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ஃபிக்ஸ் என்னன்னா இந்த பர்டிகுலர் கமெண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீப் மெமரியை நமக்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணி நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி ஸ்ட்ரீம்ஸ், பேஜினேஷன் இந்த மாதிரி டேட்டாவை சங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ற ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த இஷ்யூவை ஓவர் கம் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம அன்னெசரி குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இஷ்யூவை ஓவர் கம் பண்ணிடலாம். லாஸ்ட் வந்து நான் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி லிமிட் கன்கரன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் P லிமிட் பேக்கேஜ் இந்த மாதிரி கன்கரண்டா ஹிட் ஆகிற APIs வந்து எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணோம்னா இந்த இஷ்யூ வந்து ஓவர் கம் பண்ணிடலாம்.